நண்பர்களே, நாம் செய்யும் இந்த தியானமானது நிறைய நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நிறைய நேரம் நம்ம இந்த தியானத்தை புதிதாக யாரிடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர்களிடம் சட்டென்று ஒரு பதில் வரும். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்னால அவ்வளவு நேரம் எல்லாம் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. சரி, அப்படியே அவர்கள் அந்த தியானத்திற்கு வந்தாலும் சரி, அந்த தியானத்தை நிறைய நேரம் அந்த உம் வேலை பளுவில் இருக்கும் பொழுதோ, இல்லை அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதோ, அந்த 1/2 மணி நேரம் தான் தியானமோ 1 மணி நேரம் தியானமோ அந்த நேரத்தில் முடியாது. சோ அதை போன்ற அந்த ஒரு வேலைப்பளு மிகுந்த அந்த நேரத்தில் ஒரு சுலபமாக எப்படி நம்மை அந்த நம்முடைய அந்த மனதின் படபடப்போ இல்லை எண்ணங்கள் அந்த ஓய்வில்லாத எண்ணங்கள் வரும் அந்த நிலையில் இருந்தோம் நாம் எப்படி மீண்டும் அந்த அழகான சமநிலைக்கு வருவது, இதை பற்றித்தான் இன்று நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள போகின்றோம். சோ இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய இந்த சுவாசத்திற்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் இருக்கும் அந்த ஒரு தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரம் நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதோ நமக்கே தெரியாமல் நீங்க அந்த நீண்ட சுவாசத்தில், அதாவது சாதாரணமான சுவாசத்தில் இருக்க முடிகிறதா? கண்டிப்பாக இருக்காது. அதாவது நீங்க நினைத்து பாத்தீங்கன்னா இதை பற்றியாவது அந்த திரும்ப திரும்ப வரும் ஒரு படபடப்பான நிலைமை. ஓகே, சில நேரம் இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு நினைச்சாலே ஒரு டென்ஷன். ஓ, நேத்து தானே அது பண்ணோம். இல்ல காய்கறிக்கு போய் வாங்கும்பொழுது இது அதே 10 காய்கறி தானே, வீட்டுல அதுதான் சாப்பிடுவாங்க, வேற என்ன சாப்பிடுவாங்க. உங்களுக்கு திடீரென்று என்ன செய்வது என்று ஒரு குழப்பம். என்ன செய்வது, ஏதோ ஒன்று. ஏன்னா ஆபீஸ்ல வேலைக்கு செல்லும்போது, ஓ அந்த 8 மணிக்கு ட்ரெயின்ல போகணுமே, அதுல ரொம்ப கூட்டமா இருக்குமே, அதுக்கு போகணும்னா நம்ம இப்ப கிளம்பணும் என்று நாம் நம்மை வழிநடத்தி செல்லும். ஏதோ ஒன்று நமக்கு அந்த படபடப்பு, ஏதோ ஒன்று நினைப்பு வரும்பொழுது சட்டென்று நிறைய நிறைய வரும். அப்பொழுது நம்முடைய இந்த சுவாசத்தின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். சோ இரண்டுக்கும் அழகான ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய எண்ணங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து, அதாவது தியானத்தில் இருக்கும் பொழுது குறைத்தோம் என்றால் நம்முடைய சுவாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சில நேரம் அந்த சுவாசமே இல்லாத ஒரு நிலைக்கு சென்று விடும். அந்த ஆழமான ஒரு தியானத்தில் இருக்கும் பொழுது சில நேரம் அந்த அழகான ஆழமான ஒரு சுவாசம் மெதுவாக இருக்கும் அந்த சுவாச நிலைக்கு சென்று விடுவோம். சோ இரண்டும் நடக்கும். சுவாசத்திற்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. சோ நாம் ஏதேனும் ஒரு நேரத்தில் அந்த படபடப்போடு இருக்கிறோம் என்றால் முதலில் நாம் சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று நினைத்துக்கொண்டா நம்முடைய சுவாசம் தான். உடனே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சுவாசத்தின் மீது நம்முடைய கவனத்தை உடனே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். முதல்ல அது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நாள்பட நாள்பட அதை நாம் பழக்கப்படுத்தி கொண்டோமே என்றால் கண்டிப்பாக அந்த தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த சுவாசம் எப்படி நமக்கு சீராகி நமக்கு அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு செல்வதற்கு உதவி செய்கிறதோ அதே போலத்தான் தியானத்தில் இல்லாத மற்ற நேரங்களிலும் கூட நம்முடைய கவனத்தை அடிக்கடி இந்த சுவாசத்தின் மீது கொண்டு வந்தாலே போதும். என்ன டென்ஷனா, உடனே இந்த சுவாசத்துக்கு கொண்டு வா. சந்தோஷமா இருக்கிறீங்களா, அப்பொழுதும் இந்த சுவாசத்திற்கு வா என்கின்ற அந்த நினைப்பு நாம் திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொண்டிருந்தாலே போதும் மாஸ்டர்ஸ். நம்மளால கண்டிப்பாக நம்முடைய எண்ணங்களை சரியானதாக அந்த தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இந்த மனதின் படப்படுப்பு, ஆங்ஸைட்டி இல்ல டிப்ரெஷன் ஏதோ ஒன்று நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவாசம் சின்னதாக மாறும். அந்த சின்னதாக மாறும் அந்த சுவாசம் நிறைய நேரம் புரியல, ஆனா சற்றுன்னு நமக்கு புரியும். ஏ இப்போ நான் என்னுடைய பிரெத் சின்னதாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கு வரும்போது உடனே அந்த முதலில் ஒரு நல்ல ஆழமாக ஒரு இழுத்து விடும் அந்த சுவாசம். அதன் பிறகு அந்த சுவாசத்தின் மீது அதே அந்த வேகமாக நடக்கும் அந்த சுவாசத்தினுடைய சென்று வர ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது நமக்கு மாறி வெளியேயும் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அந்த தெளிவானது கிடைத்துவிடும். அந்த அமைதியானது நமக்கு கிடைக்கும். So இது முதலில் நான் இதை அடிக்கடி செய்வேன். அடிக்கடி செய்யும் ஒரு விஷயம் இதுதான். சோ தியானத்தில் இருக்கும் பொழுது நிறைய பேர் கேட்பாங்க கேள்வி. நான் நிறைய வருஷம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு தியானத்தில் இருக்கும்போது அந்த எண்ணங்கள் நிறைய வந்துட்டு இருக்கேன். நான் செய்யும் அந்த ஒரே ஒரு விஷயம், எனக்கு ரொம்பவும் உதவி செய்த ஒரு விஷயம், இந்த சுவாசத்தின் மீது கவனத்தை கொண்டு வருவதுதான்.
எப்பொழுதுமே அந்த சுவாசத்தின் மீது அந்த கவனம் இருக்கும் வரை அதுதான் அந்த கடைசி எண்ணமாக இருக்கும். சோ அந்த ஒரு எண்ணமும் சென்றுவிடும். சோ அதைத்தான் நாம அந்த விழித்திருக்கும் மற்ற நேரங்களிலும் கூட ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் இல்லையா? மற்ற சூழ்நிலை அந்த நேரத்திலும் கூட நம்முடைய சுவாசத்தின் மீது நாம் கவனத்தை செலுத்த கற்றுக்கொண்டோமே என்றால் கண்டிப்பாக அது நமக்கு பேருதவி செய்யும். இதை நான் என்னுடைய வாழ்க்கை தினமும் செய்யும் ஒரு சின்ன விஷயம்தான். இருந்தாலும் அது தரும் பலன்கள் வந்து நிறைய. சோ நாம வந்து பீயிங் மோர் மைண்ட்ஃபுல்னு சொல்லும் அந்த ஒரு விஷயத்தை தான் தியானம் செய்வது, அந்த எண்ணங்கள் இல்லாத முற்றிலும் எண்ணங்கள் இல்லாத நிலை. ஸோ பீயிங் மைண்ட்ஃபுல் அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் முழுமையாக இருப்பது. இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. ஸோ இரண்டுமே நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான். இரண்டையுமே நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஆஹ், காய்கறி நறுக்கி கொண்டிருக்கீங்களா, அப்பொழுது அதில் முழுமையாக கவனித்து ஒரு புத்தகம் படித்துக் கொண்டு அதில் முழுமையாக ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருக்கேன் அதில் முழுமையான அந்த கவனத்தை செலுத்துவது. இது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த தோட்டத்தில் நட செய்யலைன்னா அப்போ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி அந்த போனை உட்கார்ந்து நோண்டிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கே சுற்றி இருக்கும் விஷயங்களை நாம் கவனிப்பது. இது எல்லாமே நமக்கு உதவியாக இருக்கும். அதிலும் அந்த யோகால உண்டு பிராணாயமா, அது போல எக்ஸசைஸ் அதையும் எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா பார்த்து நம்மளுடைய பிரெயின்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் அதெல்லாம். ஸோ அதை நாம் செய்யும் பொழுது சயின்டிபிக்கா ப்ரூவன் டெக்னிக்ஸ் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்முடைய அந்த உடலின் அந்த சரிசமமான அந்த ஒரு விகிதத்துக்கு வருவதற்கு விரைவாக வருவதற்கு செய்யும் விஷயங்கள் தான் இது. சோ தியானம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய சுவாசம் அது நம் கையில் தான் இருக்கிறது. சோ அதை எப்படி நாம் உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ இதுதான் முதல் டெக்னிக். அதாவது பீயிங் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் பிரெத். உங்களுடைய சுவாசத்தின் மீது கவனத்தை வைத்திருப்பது தியானத்தில் அது அப்பொழுதும் அது மிகவும் உதவியா இருக்கும். தியானம் செய்யாத மற்ற நிலையிலும் நமக்கு இந்த சுவாசமானது ரொம்பவே உதவியாக இருக்கும். சரி, அடுத்த டெக்னிக் என்ன பண்ணலாம்? கண்களை விழித்திருக்கும் போது மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ சின்ன சின்னதாக எப்படி நாம வந்து இன்னும் கொஞ்சம் நாம் செய்யும் வேலைகள் மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது. இது வந்து பேர் வச்சுக்கலாம். மந்த்ரா மெடிடேஷன் பேர் வச்சுக்கலாம். மந்த்ரா மெடிடேஷன்னா நம்ம வந்து ஏதோ சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் சொல்றதோ, இல்ல ஆங்கிலத்தில் சொல்வதோ, இல்லை வேற ஏதோ பாஷையில சொல்வதோ, திரும்ப திரும்ப ஏதோ பாராயணம் செய்து சொல்வதோ அப்படி கிடையாது. நான் இப்போ டென்ஷனா இருக்கிறேன், எனக்கு வந்து அமைதி வேணும் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அமைதி என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை நான் திரும்ப திரும்ப என்னிடம் சொல்ல ஒரு மந்திரத்தை போல நான் சொல்ல ஆரம்பிச்சேன். நான் வந்து அமைதியா இருக்கிறேன் ஒரு இடத்துல. ஆனா இப்ப நான் பேசணும்னா பேசு நந்தி, பேசு பேசு என்கின்ற அந்த விஷயத்தை நான் திரும்ப திரும்ப என்னிடம் சொல்வது சின்ன விஷயம்தான். மந்திரத்தை போல நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ளும் ஒரு விஷயம். இந்த இடத்துல நீ வந்து இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு நீ வந்து கேன்சல் செஞ்சே ஆகணும் அப்படின்னு எனக்கு உள்ளிருந்து ஒரு மெசேஜ் வருது. அப்போ வந்து ஆனா வந்து அந்த மீட்டிங் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்னுடைய மனதான் சொல்லிக்கிட்டு இருக்கு. பண்ணாத பண்ணாத ஆனா உள்ளிருந்து வரும் அந்த தகவல் வந்து நீ கேன்சல் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. சோ அப்பொழுது இரண்டுக்கும் ஏற்படும் அந்த இடைவெளியில் என்ன செய்வது? அப்பொழுது கொஞ்சம் அனந்தி எதற்காக என்று கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த ஒரு 2 நிமிடம் தியானத்தில் அமர்ந்து எதற்காக என்று கேன்சல் பண்ணணுமா கேன்சல் பண்ணுமா கேன்சல் அப்படிங்கிற விஷயம் வரும்போது அது பலமானதாக வந்தது என்றால் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்கள். உள்ளேந்து வந்த விஷயம் தான். ஆனா நீங்க கேன்சல் பண்ணி இப்ப வந்து உங்களுக்கு அது ஒரு இழப்பை போல தோன்றினாலும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணனால்தான் உங்களுக்கு வேறு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கின்ற அந்த ஒரு தகவல் வந்து வரும்போது ஓகே ஆனந்தி, நீ வந்து உள்ளே இருந்து வந்த சின்ன வார்த்தை கேட்ட. சோ மந்த்ரா மெடிடேஷன் சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வார்த்தைகள், அமைதி, அன்பு, சந்தோஷம், சிரிப்பு என்கின்ற சின்ன சின்ன வார்த்தைகளை நாம் உபயோகித்துக் கொள்வது. இதுவும் நான் அப்பப்போ என்னை வந்து ஞாபகப்படுத்திக் கொள்ள ஏதாவது ஒரு விஷயம் கலக்கம் ஏதோ வரும்போது அப்பொழுது என்னை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு, அதாவது டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் மாதிரி கொஞ்சம் என்னை திரும்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக நான் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோக்கஸ் வச்சு பண்றது. ஏதேனும் ஒன்று உங்களை சுற்றி இருக்கும் தினசரி உபயோகப்படுத்தும் அந்த ஒரு விஷயம் உங்க போனாவே இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வாட்டர் பாட்டில், இல்லைன்னா ஒரு சின்ன உங்கள் வீட்டில் அழகாக வைத்திருக்கும் அந்த புத்தர் சிலை ஏதோ ஒன்று அதன் மீது உங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தி அது எவ்வளவு சாஃப்டா இருக்கு, ரஃபா இருக்கு, அது எவ்வளவு ஹைட் என்று உங்களுடைய நீங்கள் இருக்கும் அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் அந்த மாற்றம் டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் இதுவும் அந்த பொருள் மீது அந்த கவனத்தை வைப்பது. இதுவும் கூட
நாம் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சோம் என்றால் சின்ன சின்னது சின்ன விஷயம்தான் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்முடைய மனக்கலக்கத்தில் இருந்து வெளியே வருவதற்கு நம்மளுடைய பிஸியா இருக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிஸியான விஷயத்துல கூட நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக செய்யும் சில விஷயங்கள் தான் இது. சரி, நீங்க ஒரு ஃப்ரெண்டுக்காக டெய்லி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பார்க்ல மீட் பண்ணி பேசுவீங்க. நீங்க தான் எப்பொழுதுமே சீக்கிரமா போவீங்க. அவங்க எப்போதுமே ஒரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ லேட்டா தான் வருவாங்க. ஆனா இன்னைக்கு 1/2 மணி நேரம் லேட்டா வராங்க. அப்பொழுது அந்த 1/2 மணி நேரமும் நீங்க எப்படி இருக்க போகிறீங்க? என்னடா இது எப்ப பார்த்தாலும் இவன் லேட்டா தான் வந்துகிட்டு இருக்கான். இது எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது என்று நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்க போகின்றீர்களா? இல்லை. நம்ம இப்ப பேச போகும் வார்த்தை என்னது? கிராட்டிட்யூட். எனக்கு இந்த வயதிலும் கூட எனக்கு இப்படி நேரம் செலவு செய்வதற்காக எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் என்கின்ற அந்த நன்றியுணர்வோடு அந்த இடத்திலும் கூட சந்தோஷமாக இருக்க போகின்றீர்களா? இதுதான் வித்தியாசம். ஏன்னா நிறைய பேருக்கு நண்பர்கள், அதுவும் நல்ல நண்பர்கள், நீண்ட கால நண்பர்கள் என்று அமைவது என்பது சுலபமான விஷயம் இல்லை. அது உங்களுக்கு அமைந்திருக்குது. சோ அதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்பட்டு அது பொழுது அங்கே இருக்கும் குழந்தைகளை பார்த்து அவர்களுக்குள் ஏற்படும் நட்பை பார்த்து சந்தோஷமா ஓடுறாங்க விளையாடுறாங்க என்று சில விஷயங்களை பார்த்து சந்தோஷமாக இருப்போம். இல்லை, ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு உங்களை சாடிக்கொள்வதோ இல்லை உங்கள் நண்பரை சாடுவதோ எதை நீங்க செய்வது. ஸோ பி மோர் கிரேட்ஃபுல். நன்றியுடன் இருப்பது எந்த ஒரு, அதாவது வெயிட் பண்ற நேரத்துல நிறைய நேரம் இது உபயோகப்படுத்தும் விஷயம். சரி, சில நேரம் சாப்பாடு செய்வதற்கு லேட் ஆயிடுச்சு, நான் அப்பொழுது நேரம் ஆயிடுச்சு தெரியாதா நான் இந்த டைமுக்கு சாப்பிடுவேன்னு. ஓகே, நமக்கு தயார் செய்வதற்காகத்தான் அந்த நேரம் செலவாகி கொண்டிருக்கின்றது என்கின்ற விஷயம். ஓகே, எஸ், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். நம்முடைய எண்ணத்தை அந்த நேரத்தில் மாற்றினாலே போதும், நமக்கு கிடைக்கும் அந்த சந்தோஷமானது. இதெல்லாம் சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் நம்ம அதுதான் உபயோகப்படுத்திக் கொள்ளும். அடுத்து இன்னொரு விஷயம், இது கிட்டத்தட்ட பிராணாயாம மாதிரி தான், ஆனா அது ஒரு பாக்ஸ் பிரீத்திங் மாதிரி. என்னவென்று பார்த்தா, டென்ஷனா இருக்கிறீங்க, அப்போ என்ன பண்ணலாம்? நம்முடைய சுவாசத்தின் மீது கவனம் வைப்போம். அதிலும் நிறைய நேரம் என்னடா பண்றதுன்னு புரியல. சரி, நம்ம இப்ப ஆனாபான சதி தியானம் செய்வது போல உள்ளே செல்லும் சுவாசம், வெளியே செல்லும் வெளியும் வரும் சுவாசம் வச்சுக்கிறோம். ஓகே, இதிலும் என்ன பண்ணலாம்? ஓகே, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் டென்ஷனா இருக்குன்னா பாக்ஸ் பிரீதிங், அதாவது 1 2 3 4 இல்ல 1 2 3 உள்ளே இழுப்பது. அதே மாதிரி 1 2 3 4 என்று சுவாசத்தை உள்ளே வைத்திருப்பது. அதன் பிறகு 1 2 3 4 என்று உங்கள் சுவாசத்தை வெளியே விடுவது. அடுத்து 1 2 3 4 அந்த வெளியே விட்ட சுவாசம் அந்த நிலையில் இருப்பது. இதுதான் பாக்ஸ் பிரீதிங். 4 4 3 3 5 5 10 10 ஏதோ ஒன்று தனக்கு வைத்துக்கொண்டு அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேணும். அந்த ஒரு உங்களால அமைதியாக இருக்க முடியல, ஏதோ ஒன்று உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் தருகிறது, ஏதோ ஒன்று உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அப்பொழுது கொஞ்சம் சத்தமாக சொல்லிக்கொள்ளும் ஒரு விஷயம் இது. 1 2 3 அது மைண்ட்ல இல்ல. ஆனாபான சத்தியதேவன் அமைதியாக இருந்து செய்யும். இது கொஞ்சம் வாயை திறந்து அதை ஒரு வடிகால் என்று வைத்துக் கொள்ளலாம், ஒரு அவுட்லெட் ஏதோ ஒன்று நாம் சொல்லணும். வாயில நம்மளுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் நல்லதா இருக்கணும். ஆனா அந்த நேரத்துல நம்ம எதாவது சொல்லிட்டோம்னா பிரச்சனை வரும். அதனால நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஓகே, தனியாக ஒரு 5 நிமிஷம் அமர்ந்து இதை செய்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு அந்த பெஸ்ட் ரிலாக்ஸேஷன் ரொம்பவே. ஏன்னா நம்முடைய சுவாசம் முதலில் அழகாக கட்டுக்குள் வரும். அடுத்து அந்த அமைதியா அந்த மனதானது அந்த அமைதியை கொண்டு சேரும். சரி, இன்னும் நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறீங்க, என்ன பண்றது முடியல, அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ வாக்கிங் மெடிடேஷன் என்று நீங்க செய்து கொள்ளலாம். வெளியே தான், வீட்டுக்கு வெளியே செல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இருக்கும் அறையிலேயே கொஞ்சம் எந்திரித்து நின்று, ஏன்னா யூஆர் ஹைலி எனர்ஜெட்டிக் அந்த நேரத்துல. அது நீங்க வார்த்தையால் பேசினால் கூட பத்தல. சோ இன்னும் என்ன எனர்ஜினா கொஞ்சம் அந்த நீங்கள் இருக்கும் இடத்திலேயே நடப்பது. எப்படி? வேகமா கிடையாது, மெதுவாக அந்த இடத்தில் நடத்த. ஒரு தோட்டம் இருந்தா கண்டிப்பா இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா உங்களுக்கு புதிய காற்று கிடைக்கும் எல்லாமே. சோ அந்த இடத்தில் மெதுவாக நடந்து செல்வது. நடந்து செல்லும் பொழுது நீங்க இருக்கும் அந்த நாட்காலியா எப்படி இருக்கின்றது, நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்து கொஞ்சம் தேஞ்சு போச்சா, இல்ல சோஃபா குஷன் கொஞ்சம் மாறி கலர் மாறி போச்சா, ஏதோ ஒன்று தோட்டத்தில் புதிதாக இந்த மலர் மலர்ந்து இருக்கிறா, எது அதை பற்றி கொஞ்சம் அதற்கு
ஃபோக்கஸ் கொடுக்கிறது. அந்த வானத்தை பார்த்து, ஓ இன்னைக்கு பாரு கொஞ்சம் ஆரஞ்சு கலரா இருக்குது, வித்தியாசமா இருக்கு என்று அதை பற்றி. ஸோ அந்த வாக்கிங் கண்களை மூடி கிடையாது, இது கண்களை திறந்து நாம் செய்யும் ஒரு விஷயம். ஸோ வி ஆர் ஜஸ்ட் கோயிங் அரவுண்ட், நடந்து சென்று அந்த இடத்தில், அதாவது போனை வந்து கீழே வச்சுட்டு நாம் செய்யும் மற்ற விஷயங்கள், நம்மை சுற்றி இருக்கும் விஷயத்திற்கு நாம் சக்தியை கொடுப்பது. அப்படியே பாத்தீங்கன்னா ரூம் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்படியே நம்ம மனசு சந்தோஷமா தான் வெளியும் அப்படியே கிளீனா எல்லாமே இருக்கும். ஆனா மனதில் ஏதோ ஒன்று நம்மை வாட்டி வதைக்கின்றது, we are not very clear, என்ன வேண்டும் என்ன, அப்பொழுது சுற்றி பாருங்க, ரூமை கொஞ்சம் கிளியர் பண்ணிருக்கேன். அதுவே நமக்கு நிறைய நேரம் அந்த அப்படியே அந்த கிளீனா இருக்கும் ரூம்ல என்டர் பண்ண நம்மளுக்கு எப்படி சந்தோஷம். அதான் ஆஃபீஸ் ரூம்ல ஃபைல் அங்கே இருக்குது, அந்த வாட்டர் பாட்டில் இங்கே இருக்குது, அந்த ஃபேனு தூசி துடைக்காம இருக்கு என்றிருந்தால் எப்படி இருக்கும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். நேரம் அதுக்கு நிறைய நேரம் நேரம் இல்லாமல் இருக்கலாம், இல்ல அதற்கென்றும் ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி கூட செய்யலாமே. வீட்டில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து ஏதோ ஒன்று, ஒரு காம்படிஷன், ஸ்போர்ட், ஏதோ ஒன்று அதற்கு ஒரு பேர் வைத்து, அதை வந்து ஏதோ ஒரு தினம் என்று அதற்கு ஒரு பேர் வைத்து கூட நாம் அதை கொண்டாடலாம் செய்வது. ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, இட் ஆல் ஹெல்ப்ஸ். நாம் அந்த டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், வேகமாக இருக்கின்றோம், பிஸியா இருக்கிறோம், அதுல எனக்கு ரிலாக்ஸ் வேணும், எங்கேயும் ரிசார்ட் போடணும் அவசியம் இல்லை, இருக்கும் இடத்திலிருந்தே நம்மால் எதையும் கொண்டு வர முடியும். இன்னும் என்ன பண்ணலாம், உங்களால கண்களை மூடி அந்த இசையை கேட்டாலும் முடியல அப்படின்னு, கோ ஃபார் கைடட் மெடிடேஷன். யாரேனும் சொல்வதை கேட்பது, அந்த கைடட் மெடிடேஷன் ஆப்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதை நாம் கேட்டுக்கொண்டே அது வந்து சில நேரம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும், அந்த எண்ணங்கள் இல்லாத நீங்க. ஸோ அந்த நேரத்துல நீங்க அந்த கைடட் மெடிடேஷன் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் என்ன செய்யலாம், யோக நித்ரா தெரிந்தவர்கள் யோக நித்ரா பிராக்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா அது தெரியாதவர்கள் கண்களை திறந்து வைத்துக்கொண்டு உங்களுடைய, இப்ப நான் வந்து என்னுடைய கை விரல்களை வந்து டென்ஷன் ஆக்கிட்டு ரிலீஸ் பண்றேன், டென்ஷன் ஆக்கிட்டு ரிலீஸ் பண்றேன். இதே போல கைகள், விரல்கள், கழுத்து, கண்கள், என்னுடைய கால்கள், வயிறு, எல்லாவற்றிலும் ஒரு நேரம் இருந்தால், எவ்வளவு நேரம், 10 நிமிஷம் இருந்தா அதற்கென்று நேரத்தை உருவாக்கி ஒரு 3 முறை, இல்லை 2 முறை, இன்னும் 1 முறை என்று கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இது வந்து கண்களை திறந்து நாம் செய்யும் ஒவ்வொரு அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு உங்களுடைய அட்டென்ஷன் கொண்டு சென்று நாம் செய்யும் ஒரு முறை. இன்னும் என்ன செய்யலாம், ஒரு அழகான ஒரு விஷயம், அதுக்கு பேர் வந்து ஸ்டாப் மெத்தட். ஸ்டாப், STOP. என்ன என்று பார்த்தா, எஸ் என்றால் என்ன, ஸ்டாப் வாட் எவர் யூர் டூயிங், என்ன செய்தாலும் சரி அதை அப்படியே நிறுத்தி விடுவது அந்த இடத்துல. ஏன்னா நீங்க இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, அதை வந்து சரி பண்ணியே ஆகணும், அதனால ஜஸ்ட் ஸ்டாப் வாட் எவர் யூர் டூயிங். அடுத்து டேக் அ டீப் பிரெத். உங்களுடைய சுவாசத்தின் மீது கவனத்தை கொண்டு வருவது, ஒரு ஆழமான ஒரு மூச்சை வேகமாக உள்ளே இழுத்து வெளியே விடுவது, அது முக்கியம். அடுத்து அப்சர்வ் யோர் தாட்ஸ், ரொம்பவும் முக்கியம். அப்சர்வ் யோர் சென்சேஷன், உடலில் இருக்கும். அப்போ சில நேரம் ஒரு டென்ஷன்ல வந்து ஒரு கலக்கம், ஒரு நடக்கம் கூட இருக்கலாம், கை விரல்கள் கூட ஆடலாம். ஸோ என்ன நடக்கின்றது, உங்களுடைய எந்த பார்ட் ஆஃப் பாடியில உங்களுக்கு வந்து டென்ஷன் இருக்கு, கையிலையா காலையா என்று உங்களை நீங்கள் என்ன எண்ணங்கள் வருகிறது இந்த நேரத்துல என்பதை பற்றி கொஞ்சம் பார்ப்பது. ஜஸ்ட் அப்சர்வ் யுவர் தாட்ஸ், இது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன பண்ணணும், ப்ரொசீட். ஸோ சின்ன விஷயம்தான், எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் ஸ்டாப் இட், அப்புறம் ஜஸ்ட் டேக் த டீப் பிரெத், அப்சர்வ் அண்ட் தென் ப்ரொசீட். என்ன வேலை செஞ்சோம். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் கிடையாது, ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ், அவ்வளவுதான். செஞ்சீங்கனாலே போதும், நம்மளுக்கு உடனே சட்டென்று அந்த மனதில் இருக்கும் அந்த குழப்பங்கள் எதுவா இருந்தாலும் சரி, சரி ஓகேப்பா நான் வந்து பாத்துக்கிறேன், இல்லைன்னா அது அந்த நேரத்தில் அது முக்கியம் இல்லைன்னா ஓகே நான் அப்புறம் பாத்துக்கிறேன், இல்ல அதுக்கு முக்கியம் என்றால் அதற்கென்று நேரம் செலவு செய்யக்கூடிய அந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் நான் தனிப்பட்ட முறையில நான் என்னெல்லாம் செய்வேன் அப்படி பாத்தீங்கன்னா, இப்ப பவர் நாப்னு சொல்றாங்க இல்லையா, ஃபியூ மினிட்ஸ் தூங்குது. ஆனா நான் அப்படி கிடையாது, நான் படுத்தேன்னா நல்லா தூங்கிடுவேன். சோ அதே போல நல்ல ஆழ்ந்த உறக்கம் அது தரும் நேரம். பொதுவா பகல்ல தூங்கும் பழக்கம் என்பது கிடையவே கிடையாது எனக்கு. ஆனா சில நேரம் நமக்கே தோன்றும் இல்லையா, இல்லை இன்னைக்கு ஓகே நம்ம வந்து நிறைய வேலை பண்றோம், இன்னைக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், ரொம்ப மாசமா ரொம்ப வருஷமா நம்ம நிறைய விஷயம் பண்றோம், இன்னைக்கு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும். சோ அதே போல ஏதோ ஒன்று உங்களுக்கு வரும்பொழுது மனசில் உங்களுக்கு அந்த டைம்ல ரிலாக்ஸேஷன் வேண்டும் என்ன, ஒரு பவர் நாப் 7 நிமிடம் தூங்குவதென்று ஓகே,
ஆனா சிலருக்கு அது முடியாது. பவர் நேப் முடியாது. ஸோ அப்பொழுது 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் பி வித் த ஃப்ளோ. எது தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். இது நான் அடிக்கடி செய்யும் ஒரு விஷயம். இன்னொன்று நான் அ என்ன இருந்தாலும் நம்மளுக்குள்ள அந்த குழந்தைகள் என்பது இருக்கிறாங்க இல்லையா? ஸோ எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு டென்ஷனோ, இல்ல ஏதாவது ஒரு படபடப்போ இருக்கும் சமயத்துல நான் கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சுருவேன். ஸோ சின்ன விஷயம் தான். ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்ப்பது. அது பார்த்தீங்கன்னா, அந்த அந்த எனக்கு ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அது நாளைக்கு தான் எனக்கு தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு கிடையாது. ஸோ இன்னையிலிருந்து நாளைக்கு வரைக்கும் நான் எதற்காக அந்த கீழே இருக்கும் அந்த அழுத்தமான நிலையில் இருக்க வேண்டும்? அது நான் இன்னைக்கு கேட்கிறேன். ஸோ அது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த நேரத்துல வேற எது தியானமும் உட்கார்ந்து என்னால பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கும். ஸோ அப்பொழுது நான் செய்யும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த கார்ட்டூன் பார்க்கிறதோ, இல்லை படுத்து தூங்குவதோ, இன்னொன்னு நான் செய்றது இந்த சுடோக்கு அதை சால்வ் பண்றது. கொஞ்சம் மைண்டுக்கு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி. இதெல்லாமே நான் செய்யும் டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ். கொஞ்ச நேரம் தான். முழுமையா கிடையாது. ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ அதை பார்த்தது பிறகு அந்த கார்ட்டூன் பார்த்துட்டு, அதன் பிறகு என்னுடைய அடுத்த வேலை. அதுக்கு பிறகு என்னால உட்கார்ந்து தியானம் செய்ய முடியும். ஆனா அந்த நேரத்திற்கு எனக்கு ஒரு ரிலாக்சேஷன் வேணும். எனக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் நெறைய இருக்கு. அப்படின்னா, நான் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள். இது எல்லாமே தான். நமக்குள் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு நாம் கொஞ்சம் பார்த்து கொண்டோம் என்றால், ஓகே. அப்பொழுது அந்த சந்தோஷமானது, உள்ளே இருக்கும் அந்த ஆனந்தி சிரிக்கும்பொழுது வெளியேயும் என்னால சிரிக்க முடியும். சோ இது நான் அடிக்கடி செய்யும் சில விஷயங்கள். இன்னும் நான் என்ன பண்ணுவேன்? தோட்டத்தில், அதாவது இயற்கையுடன் இருப்பது என்பது ரொம்ப பிடிக்கும். சோ நான் எங்க வீட்டு தோட்டத்துல போயிட்டு, ஒண்ணும் கிடையாது. உட்கார்ந்து வானத்தை பார்ப்பது. அந்த வானத்தில் மேகங்கள் செல்வது. ஒரு 5 நிமிடமோ, 10 நிமிடமோ அதை நான் பார்ப்பேன். பார்க்கும் பொழுது, அப்பொழுது அதில் இருக்கும் ஒரு அமைதியானது, பிரபஞ்சத்தின் செய்திகளா ஏதோ ஒன்று. எனக்கு அந்த நேரத்தில் நிறைய ஒரு அமைதி கிடைக்கும். ஒரு தெளிவு பிறக்கும். சோ உங்களுக்கு வெளியே தோட்டம் இல்லைன்னா, இட்ஸ் ஓகே. ஜன்னல் திறந்தீங்கன்னா கண்டிப்பா வானத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? சோ அப்பொழுது அதைப் போல அழகாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்த சுவாசத்தின் மீது கவனத்தோடு அந்த இயற்கையுடன் ஒன்றாக கலந்திருப்பது. இன்னும் நான் என்ன செய்வேன்? தோட்டத்துல உட்கார்ந்து பறவைகள், எஸ்பெஷலி இந்த ஹனி பீஸ் நிறையவே வரும் தோட்டத்திற்கு. இந்த பூக்கள் மீது மலர்ந்து குட்டி குட்டியா பேர்ட்ஸ் எல்லாம் வரும். சோ அதையெல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் செடி கொடிகளை பார்க்க மாட்டேன். அந்த குறிப்பாக அந்த தேனீக்களை பார்ப்பது, அந்த பறவைகளை பார்ப்பது. இதை போன்ற விஷயங்கள் நாம் இயற்கையுடன் கூட செய்யும் பொழுது நம்மால் இந்த நம் படபடப்பு, இந்த பிஸியா இருக்கிறோம். இங்க டென்ஷனா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆஹா! தலையில் நிறைய கனம். என்ன செய்வது? இது எல்லாமே நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். விஷயம் சின்னதாக இருந்தாலும் சரி, இதனால் கிடைக்கும் அந்த தெளிவானது, நிறைய அந்த அந்த மனதின் ஓட்டம் சென்று விடும்போது, தேவையான விஷயம் கடைசியில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான். அந்த ஒரு விஷயம் தெரியாம தான் நாம நிறைய நேரம் அந்த 1000 விஷயத்தை பற்றி யோசனை பண்ணிக் கொண்டே இருப்போம். சோ அந்த ஒரு விஷயம் விரைவாக தெரிவதற்கு தியானம் என்பது நமக்கு மிக மிக உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க. நாம் செய்யும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், மற்ற நேரங்கள் செய்யும் நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளும் இந்த அழகான விஷயங்களை சேர்க்கும் பொழுது, நமக்கு வாழ்க்கையின் அந்த தெளிவானது இன்னும் கொஞ்சம், அதாவது வாழ்க்கையின் ஓட்டமானது மிகவும் சீராக, எந்தவித மேடு பள்ளம் வந்தாலும் சரி, அழகாக ஓட்டி செல்லும் முடியும். நம்மால் இந்த வாழ்க்கையை மிகவும் அற்புதமாக வாழ முடியும். சோ இதை பற்றி உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு தந்ததற்கு மிகவும் நன்றி.